ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டகுப்பத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஜீன்ஸ் பேண்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்ததில் பாதிக்கப்பட்டவர் தொடையில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். சிவா, இவருக்கு இப்போ சிகிச்சை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது, உடல்நலம் எப்படி இருக்கிறது, எப்படி இது பற்றிய காரணங்கள் அவர் சொல்றாரு? நிச்சயமாக ராணிப்பேட்டை அடுத்த சிச்சாடு பகுதியில் கொண்டகுப்பம் பகுதியை சேர்ந்த முத்து என்பவர் 16 வயது. இவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் நார்சோ 15A என்ற போனை ரூபாய் 12,000 ரூபாய் இந்த செல்போனை வாங்கியிருக்காரு. இந்த முத்து இந்த செல்போனை பயன்படுத்தி வந்த இன்று முத்து செல்போனை தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்ற போது வாலாஜா ரயில் நோடு அருகே சாலையில் அந்த பைக் வந்த போது திடீரென முத்துவின் இந்த செல்போன் திடீரென வெடித்து பாக்கெட் தீப்பற்றி இருந்தது. இந்த சம்பவம் அறிந்த உடனடியாக அவர் சாலை ஓரத்தை நிறுத்தி மரத்தின் அருகே நின்று கொண்டு முத்து தொடையை மற்றும் தீக்காயங்கள் ஏற்பட்டது. இதில் தலை மற்றும் ரத்த காயங்கள் ஏற்பட்டு வாலாஜா அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு முத்து. இந்த நிலையில் முத்து இந்த சம்பவம் குறித்து வாலாஜா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இந்த செல்போன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 4 மாதத்துக்கு முன்பு இந்த செல்போன் வாங்கியிருக்காரு. இந்த ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக இந்த மாணவன் இந்த செல்போன் வாங்கி பயன்படுத்தி இந்த செல்போன் வெடித்ததுன்னு இந்த காயம் ஏற்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்காக நன்றி சிவா.